இது நான் என் புகுந்த வீட்டில் கற்றுண்ட ரெசிபி பெசரட்டு சாண்ட்விச். பண்ணலாம் வாங்க. ஒரு கப் பாசிப்பருப்பை எடுத்து நல்லா அலம்பிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போது நல்லா ஊறிடுத்து தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். முதல்ல பாசிப்பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதோட காரத்துக்கு தேவையான சிகப்பு மிளகா, பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, உப்பு, பெருங்காயம் எல்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரப்பாக கெட்டியாக அரைச்சிக்கோங்க. மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். அதோட ரஃபாக நறுக்கின 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க. வெங்காயம் அங்கங்கே திப்பியாக இருக்கணும், நைஸாக அரைச்சிட வேண்டாம். மாவு ரெடியாக எடுத்து இதை புளிக்க வைக்க வேண்டாம். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. தோசைக்கல்லில் தேவையான அளவு மாவை ஊற்றி நல்லா மெல்லிசாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அங்கங்கே சின்னதாக ஹோல் போட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. 2 பக்கம் எண்ணெய் ஊற்றி சாஃப்டாவோ இல்லை கிறிஸ்பாவோ பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பெசரட்டு ரெடி ஆகிடுது. இது அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பெசரட்டை ப்ரெட்டு நடுவில் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சர்வ் பண்ணலாம். மாங்காய் ஊறுகாய், ப்ரெட்டு, பட்டர் இதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ப்ரௌன் ப்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்லைஸ் எடுத்து பட்டரை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னொரு ஸ்லைஸில் அந்த ஊறுகாயில் இருக்கிற விழுதை எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு மாங்காய் ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி ஆவக்காய் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் எலுமிச்சப்பழ ஊறுகாயை கூட சேர்த்துக்கலாம். காரம் சாப்பிட்றவாளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். பெசரட்டை 4ஆக மடித்து இந்த பிரெட் ஸ்லைஸுக்கு நடுவில் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.